ஓ ஆமா. என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இது வியாபாரங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இடை செயற்பாடு, பணக்கொடுப்பனவு சேவை, வங்கி தகவல்கள், வியாபாரங்களை பதிவு செய்தை, வியாபாரங்களுக்கு முதலீடு செய்தை, வர்த்தக அமைய தகவல்கள். இதெல்லாம் அரசாங்கம் வியாபாரங்களுக்கு இணையதளம் ஊடாக, தொழில்நுட்பம் ஊடாக வழங்கக்கூடிய சேவைகள் தான் இதுல இருக்குது. பணங்களை அஹ், அரசாங்க நிறுவனத்துக்கு போக தேவையில்லை. நம்ம பேங்க் பயன்படுத்தி இருக்கிற இடத்துல இருந்தே நாம கட்டிக்கொள்ள எல்லாம் அந்த வசதியை கொடுக்குறாங்க. அடுத்து தொழிலாளர்களுக்கு என்ன வசதி கொடுக்குது? படிவங்கள், ஃபார்ம் எல்லாம் நமக்கு தேவையாயிருந்தா ஊழியர்கள் என்ன செய்ய தேவையில்லை. அந்த நிறுவனத்துக்கு போது வீட்டிலேயே டவுன்லோட் பண்ணி அதை நிரப்பிட்டு போயிடலாம். அடுத்து வர்த்தமானி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன செய்யுது? அரசாங்கம் வெளியிடுது. அரசாங்கத்திட வேலை வாய்ப்புகள், மற்ற விவரங்கள், முக்கியமான விவரங்கள்லாம் இந்த வர்த்தமானியில தான் வர சட்டங்கள். இப்போ அதை நாம வீட்டில இருந்தே பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து சுற்று நிருப்பங்கள், சர்க்குலர் வரான், ஸ்கூல் நடத்துங்க, நடத்தாதீங்க, மற்ற நிறுவனங்கள் இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, மக்களுக்கு இதை கொடுங்க, சமர்த்தி அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி வரந்தானே. இப்போ அதெல்லாம் இப்போ இதுல வருவது தொழில்நுட்பம். நான் வாட்ஸ்அப்லயே பார்த்துருவோம். நாம் அந்த நிறுவனத்துக்கு போக தேவையில்லை, ஜிஎஸ் கிட்ட போக தேவையில்லை, சமுர்த்திக்கு போக தேவையில்லை, கச்சேரிக்கு போக தேவையில்லை, ஏஜி ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லை. நாம் இதை பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து கடன் வசதிகள் பற்றிய விவரங்கள், கடன்கள் தொடர்பான விவரங்கள், அரசாங்கம் எப்படி கொடுக்குது, படிச்சாள்களுக்கு கொடுக்குறா இல்லையா, வட்டியோட கொடுக்குறா இல்லையா, எப்படி கட்டணும், யாருக்கு கொடுக்குது, அந்த விவரம் எல்லாம் இப்ப நமக்கு என்ன செய்யுது? இந்த தொழில்நுட்பத்திலேயே வந்துடுது.
இந்த இவ்வளோ விஷயத்தை நாம் என்னத்துல பார்க்கணும்? இலங்கை அரச உத்தியோகபூர்வ இணைய நுழைவாயில்ல வந்து நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். அதுல முகவரி தான் இந்த http://www.gov.lk இந்த முகவரியில போய்த்து நாம் என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ளலாம். இப்ப இது நாம இவ்வளவு நேரம் பார்த்து இலங்கையில நடக்கிற விஷயங்கள் தானே. அதே மாதிரி சொல்றாங்க வேறு நாட்டுகள்லயும் இதை விட கூடிய சேவைகள்லாம் கொடுக்குறாங்க. வேறு நாடுகளில் இருந்து பெறத்தக்க மின் அரசாங்க சேவைகளை அறிந்து அவற்றை பட்டியல் படுத்துங்கன்னு சொல்றாங்க. மலேசியாவில் எப்படி நடக்குது அரசாங்கம், சிங்கப்பூர்ல எப்படி நடக்குது அரசாங்கம், இங்கிலாந்துல அரசாங்கம் எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடக்குது, அந்த விஷயத்த கொஞ்சம் தேடி எழுத சொல்லி சொல்றாங்க. அதையும் கொஞ்சம் பாருங்க தேடி. ரைட். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் மின் அரசாங்கம் முடிஞ்சிரா. இப்ப கல்வி. கல்விக்கு எப்படி தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ஐசிடி எப்படி கல்விக்கு உதவுது. ஆரம்பத்துல என்ன புத்தகங்களை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, புத்தகத்தை வச்சு படிக்கிறது இல்ல, லேப்டாப்பையும் டெப்பையும் போனையும் வச்சு இணையதளத்துல தேடி நம்ம விருப்பமான மாதிரி என்ன செய்யலாம் கல்வி நடவடிக்கை நடக்குது. நாமளும் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தி கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாம்னு சொல்லி தான் சொல்றேன். இப்ப கல்வியை தொழில்நுட்பம்ங்கிறதால நாம் என்ன செய்யலாம், எந்த இடத்துல இருந்தும் வந்து கல்வியை நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இப்ப காணப்படுது. முதலாவது பார்த்தோம்னா சொன்னா வகுப்பறையில இருந்து நாம இணையதளத்தை பயன்படுத்தி லேப்டாப் டெப்பை பயன்படுத்தி படிக்கிறோம். ரெண்டாவது எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் கல்வியை பெறலாம். வகுப்பு முடிஞ்சு வெளியே போய்த்தாச்சா எங்க இருந்து வேண்டாலும் நாம என்ன செய்யலாம், படிக்கிற வேலையை நாம செஞ்சு கொண்டே இயலாம். அடுத்து மூணாவதுக்கு என்ன, ஆசிரியர் படிப்பிக்கிறதுக்கு தேவையான விடயங்களை தேட இயலும். அடுத்தது இணையதளத்தை பயன்படுத்தியே ஆசிரியருக்கு என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு கற்பிக்க இயலும். அப்போ ஆசிரியர் படிப்பிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அடுத்தது என்ன, இது எல்லோரும் உயர்கல்வியை அடைவதற்கான ஆற்றல். நம்ம ஸ்கூல்ல படிச்சு தாரது மட்டும்தான் நான் படிப்பேன், டியூஷன்ல தாரது மட்டும்தானே நமக்கு கிடைக்குது, வேற படிப்பு இல்லையே, எங்க போயிட்டு படிக்கிறது, ஒன்றும் வசதியே இல்லையே அப்படின்னு நாம சொல்ல தேவையில்லை. இப்ப நாம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த நாட்டுல இருந்தோம், எந்த கண்டத்துல உள்ள பல்கலைக்கழகமா கல்லூரியா கல்வி நிறுவனமா எங்க இருந்து நாம என்ன செய்யலாம் கல்வி கற்கக்கூடிய வசதி இப்ப இருக்குது. இப்ப நாம சொல்லலாம் அது யாருமே என்னைய படிக்க விட இல்லை, தடுத்துட்டாங்களோ, நமக்கு ஒன்றும் தர இல்லைன்ட்டு யாருமே சொல்லல. அது அப்படி வசதி வந்துச்சு. அடுத்தது என்ன செய்யலாம், கற்றல் முகாமையை நாம செய்யலாம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பறைகள் என்ன நடக்குது, என்ன பாடம் நடக்குது, புள்ள என்ன படிச்சுக்குதுன்னு சொல்லி சாஃப்ட்வேர்லயே எல்லா விஷயத்தையும் நாம பார்க்கலாம். எக்ஸாமை வந்து கம்ப்யூட்டர்லயே வைக்கலாம். கம்ப்யூட்டர்லயே வச்சு பேப்பரை திறந்து பார்க்கக்கூடிய வசதியை வச்சு பேப்பர் திறந்ததுலேருந்து உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க செய்யணும். நீங்க சரியா டைம் 3 மணி ஆகக்குள்ள அந்த பேப்பர்ல உள்ள விடயங்கள் அப்படி இல்லாமல் போய்க்கிறோம். உங்களுக்கு விடையளிக்க இயலாது. அது அந்த இடத்துல போய் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், உடனே திருத்தப்பட்டு உங்களுக்கு புள்ளிகள் உடனே காட்டுறதுக்குரிய வசதிகள்லாம் வந்து. அடுத்தது என்ன, டைம் டேபிள், வகுப்புல எப்படி நடக்கணும், அந்த விஷயங்கள்லாம் அதிபர் தயாரிக்கிற முறைகள்லாம் வந்து இருக்குது. அதை சார்ந்தது கற்றல் முகாமைன்னு சொல்லி சொல்றது. இப்ப இது தொழில்நுட்பத்தால கல்விக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். இப்போ வகுப்பறையில பார்த்தோம்னு சொன்னா வகுப்பறையில என்ன அவெல்லாம் செய்யலாம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரசன்டேஷன்ல படிப்பிக்கலாம், பிரசன்டேஷன் தயாரிக்கலாம். சரியா, பவர் பாயிண்ட வச்சு பிரசன்டேஷன் தயாரிக்கலாம். இல்லாட்டி வேற ப்ரிவியூ பிரசன்டேஷன் சாஃப்ட்வேரை வச்சு என்ன செய்யலாம், நிகழ்த்துகைகளை நாம தயாரித்து பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கலாம். வீடியோக்களை காட்டி நாம் படிச்சு கொடுக்கலாம். அடுத்து படம், மொழி உருக்கள், வீடியோ, போட்டோ இதுகளை காட்டி பயன்படுத்த படிச்சு கொடுக்கலாம். அடுத்து சஞ்சிகை, கட்டுரை, ஆவணங்கள் ஆகியவற்றை வகுப்பறையில் கணனில தயாரித்தலும் அச்சிடுறதுக்காக நாம் என்ன செய்யலாம், படிச்சு கொடுக்கலாம். கையால் எழுதிட்டு இருக்க தேவையில்லை, வெட்டி வெட்டி கையால பேனையால ஒவ்வொரு எழுத்தம் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு எழுத்தம் ஒவ்வொரு அளவுல அப்படி செய்ய தேவையில்லை. இப்ப கணனி இருந்தா எல்லா எழுத்தும் ஒரே அளவுல அழகா ஒரு பிழையுமே இல்லாம அழகாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன, சிடி டிவிடி இதுகளை போட்டு
கல்விசார் விளையாட்டுகளை விளையாடி வீடியோக்களை பார்த்து நாம் படிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு. அடுத்து இணையத்தினூடாக இணையத்துல இருந்து தகவல்களை தேடி கல்வியை கற்கக்கூடிய வசதி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்திலும் கல்வியை பெறக்கூடிய வசதி. இப்ப அரசாங்கத்தால இந்த வசதிகள்லாம் தந்திக்கிறாங்க நமக்கு. நெனசலன்னு சொல்லி நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் என்ன, மாணவர்கள் இணையதளத்தை பயன்படுத்துறதுக்காக அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட அறிவகம். இதுல போய் தகவலை தேடி நம்மளோட அறிவை கூட்டிக் கொள்ளலாம். நெனசலன்ற இந்த ஆரஞ்சு கலர் படத்துல இருக்கும். அடுத்து தக்ஷலாவை இப்ப நாம என்ன செய்யறோம், பேப்பர்கள் பார்க்கறதா இருந்தா தக்ஷலாவன் இந்த இணையதளத்துக்கு போனோமாக நம்மளோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல விடைகளோட என்ன செய்யும் இருக்கு. எக்ஸாம் எழுத முன்னுக்கு நாம என்ன செய்யணும், இதுல நான் போய் பார்த்து கொள்ளலாம். பழைய பாஸ் பேப்பர்கள் எல்லாமே இதுல முதல் பேப்பரோட நமக்கு பெரும்பான்மையா இருக்கு. அதுதான் இந்த தக்ஷலாவ. அடுத்தது வலைப்பாடசாலை edulanga.lk. இதுல என்ன செய்யலாம், பாடசாலைக்கு தேவையான விவரங்களை நாம் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து விதுமங் பெத்த, இதுவும் என்ன கல்வி தொடர்பான ஒரு இணையதளம் தான். அதுலயே நாம தகவல்களை எந்த இடத்துலயும் அவங்க ஸ்கூல்ல இருந்து தான் பார்க்கணும் இல்லை, வீட்டுல இருந்தும் பார்க்கலாம். எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம், நாம் பார்க்கறதுக்கான வசதி அதுல கிடைக்கும். அடுத்தது தொழில்நுட்பம் உதவி செய்து ஆசிரியர்கள் கற்பிக்கிறது. ஆசிரியர் என்ன செய்யறாரு, அழகான படங்கள், கலரான படங்கள், மாணவர்களுக்கு விருப்பமான விஷயங்களை காட்டி என்ன செய்யலாம், படிச்சுட்டு கரும்பலகையை பயன்படுத்தி சோக்கை பயன்படுத்தி வெள்ளை கருப்புல எழுதி எழுதி மாணவர்களை எப்பவுமே அதையே காட்டி காட்டி படிப்பிக்க தேவையில்லை. வீடியோவையும் அனிமேஷனையும் ஃபோட்டோவையும் கலர்ஃபுல்லாக காட்டி நாம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம். இதை படிப்பிக்கும் போது மாணவர்களை பார்த்துக்கிட்டே நாம் படிப்பித்தல் வேலையை என்ன செய்யலாம், செய்யறதுக்கு வசதி காணப்படுகிறது. அடுத்தது கணனியை பயன்படுத்தி என்ன செய்யலாம், நாங்க பிள்ளைகள் எப்படி நோட்ஸ் எழுதுறோமோ அதே மாதிரி ஆசிரியர்களும் குறிப்புகளை தயாரிச்சுக்கிட்டு வரையலாம் படிப்பிக்கிறது சம்பந்தமா. அடுத்து இணையத்தின் மூலம் பாடத்துக்கு தேவையான தகவல்களை தேடிட்டு வரையலாம், இப்படி செய்யலாம். அடுத்து டீல என்ன செய்யலாம், கற்றல் முகாமை. பல நாடுகள்ல பாடசாலை கல்வி முகாமைக்கும் உயர்கல்வி முகாமைக்கும் கற்றல் முகாமை தொகுதி லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் LMSன்னு சொல்லி இருக்குது ஒரு சிஸ்டம். இப்ப இதுல என்ன செய்வாங்க, கல்வி நிறுவனங்கள்ல அவங்க படிப்புக்கு தேவையான விஷயங்கள் இதுல போடுவாங்க LMS வெப்சைட்ல. அப்ப நாம என்ன செய்யலாம், வீட்டுல இருந்தே இதை நாம என்ன செய்யலாம், படிச்சுக்கிட்டு போகலாம். இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு படிக்கிறது இந்த LMS என்ன செய்யும், மானிட்டர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் எவ்வளவு படிச்சுக்கிறாருன்னு ஒவ்வொரு ஆளையும் தனியே பார்க்கும். ஒரு ஆள் 10 பக்கம் வாசிச்சுன்னா சரியா மார்க் பண்ண 10 பக்கம் வாசிச்சுக்கிறார். ஒரு ஆள் ஒரு பக்கம் ஒரு லைன் தான் வாசிக்கிறான்னு அதை சரியா மார்க் பண்ணிருக்கோம். இப்படி அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கல்விக்கு உதவி செய்யுது. இத்தொகுதியுடன் இணைவதற்கு இணைய வசதிகள் இருக்க வேண்டியது. அதே வேளை பாடசாலை அல்லது நிறுவனம் வலைத்தளத்தில் பதிவு செய்திருத்தல் வேண்டும். பின்வரும் உருவில் காணப்படுகின்றவாறு கற்றல் முகாமைத்துவ தொகுதியின் மூலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல சேவைகளை பெறலாம். பின்வரும் உருவில் காணப்படுகின்ற கற்றல் முகாமைத்துவத்தின் மூலம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பல சேவைகளை பெறலாம். இப்ப என்னத்துக்கெல்லாம் நாம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல், ஒப்பட செய்ய, குறிப்பெடுக்க, மேற்பார்வை செய்ய, மாணவர் தகவல்களை பெற்றுக்கொள்ள, ஆசிரியர் தகவலை பெறுறதுக்கு, மதிப்பீடு செய்யறதுக்கு, வினாவிட செய்யறதுக்கு, மாணவர் மன்றம் அந்த மாதிரி மன்றங்கள் செய்ய, நிர்வாகம் செய்ய, திட்டங்களை ஏற்படுத்த, செயற்பாடுகளை கொடுக்க, பாடசாலை தகவல்களை நெறிப்படுத்த, பாடநெறிகளை நடத்த, இப்படி எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம், நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்த. இதை எங்கெல்லாம் நாம பயன்படுத்தலாம் கற்றல் முகாமைன்னு பார்த்தா, அப்போ ஸ்கூல்லையும் பயன்படுத்தலாம், வகுப்பறை, நூலகம், தொழில்நுட்ப நிலையங்களையும் பயன்படுத்தலாம். வீட்டிலையும் இணையம் தொலைக்காட்சி இதுக்கும் என்ன செய்யலாம், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்து. அடுத்து திறந்த இடங்கள், எங்க வேண்டாலும் மரத்தடியோ இதோ இது அறிமுக நிலையம், விஞ்ஞான நிலையம் எங்க இருந்தா இந்த
கற்றல் முகாமை தொகுதியை பயன்படுத்தி கற்றல் நடவடிக்கையை நாம் என்ன செய்யலாம், மேற்கொள்ள இயலும். இப்ப தொழில்நுட்பத்தால மாணவருக்கு நன்மைக்குது, முகாமைத்துவ துறைக்கும் நன்மை. மாணவர் என்ன செய்யலாம், படிக்கலாம். முகாமைத்துவம் வந்து அந்த படிக்கிற செயற்பாடுக்கு தேவையானதை வழங்க. மாணவர்கள் படிச்சது சம்பந்தமான வினாக்களை கேட்கலாம், முகாமைத்துவம் அதுக்கு பதில் சொல்லலாம். முகாமைத்துவம் கொடுத்த வேலையை இவங்க செஞ்சு அதை வந்து முகாமைத்துவத்துக்கு அனுப்பலாம். அதை முகாமைத்துவம் வந்து சரியா கட்டுப்படுத்தி எடுக்கலாம். இப்படியான பல வேலைகளை வந்து நாம என்ன செய்ய இதனூடாக செய்யலாம். அதே போல மாணவன் வந்து எப்போ எழுத்தை படிச்சுட்டு இருக்காம வீடியோக்கள், போட்டோக்களை பார்த்து கற்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி முகாமைத்துவத்துறை என்ன செய்யலாம், வித்தியாசமான விடயங்களை பகிர்ந்து மன்றங்கள் தொடர்படுவதன் மூலம் கருத்துக்களை காட்டல், பதில்களை பெறுவதற்கான ஆற்றல், பாட வேலைகளை வேறுபடுத்தி காட்டுவதற்கும் சுயமாக கணனி தொகுதியை பயன்படுத்துவதற்கும் முகாமைத்துவ தொழில்நுட்பத்தை என்ன செய்து பயன்படுத்தும். வேலைகளை எப்படியோ இலகுபடுத்தி நம்ம கஷ்டம் இல்லாத முறையில செய்யறதுக்கு நமக்கு என்ன தொழில்நுட்பம் கட்டாயம் தேவையா இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தை வீட்டிலிருந்தே அறிந்து கொள்றதுக்கு என்ன செய்யுது, தொழில்நுட்பம் வசதியா இருக்குது. இணையதளத்திலேயே ரிசல்ட்ஸை போட்டுடுறாங்க, அப்ப பார்த்துருவாங்க வீட்டில இருந்து பெற்றோர். அதே மாதிரி மின்னஞ்சலின் மூலம் பெற்றோர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை சமுதாயத்திற்கு தேவையான தகவல்களை அனுப்புதல், தகவல்களை பெறுவதல் வசதி வந்து முகாமைத்துவத்துக்கு கிடையாது. வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி என்ன இமெயில்லையோ அப்படி ஏதாவது சரி வசதி மூலம் என்ன செய்யறாங்க, பெற்றோருக்கு தேவையான தகவல்களை அனுப்பி பாடசாலையோட தொடர்பு கொள்வதற்கான வேலைகளை செய்யறாங்க. அடுத்து உயர்கல்வியை தொடர்வதற்கான ஆற்றல் காணப்படுது. ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங், ODL, ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன நடக்குன்னு சொன்னா, தூரத்துல இருந்து படிக்கிறீங்க, நான் வந்து அந்த வகுப்புக்கு போறது இல்லை. இப்போ நீங்க என்ன செய்றீங்க, ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்கூலுக்கு வரையில்லை, டியூஷனுக்கு போயில்லை, நீங்க கூட வீட்டில் இருக்கிறீங்க. இப்போ ஆசிரியராக வர வீட்டில் இருக்கிறாரு, அப்போ கல்வி நடவடிக்கை நடந்துக்கிது. அப்போ ஆன்லைனோட டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கிட்டு நான் கல்வி கற்ற வேலையை வந்து என்ன செய்யறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொலைக்கல்வியின் தத்திரன்கள், தினசரி நேர சூழ்ச்சி இல்லாத அதே வேளை ஓர் இலகுவான இடத்திலிருந்து கல்வியை கட்டுவோம். எங்கனே இருந்தும் படிச்சுக்கொள்ளலாம். நம்ம உங்களுக்கு மரத்தடியிலையும் தான் படிக்கணுமா இருந்தால் படிச்சுக்கொள்ளலாம், ரூமுக்குள்ள இருந்தா படிக்கணும் படிச்சுக்கொள்ளலாம். சரியா, குளத்தோரம் படிக்கணுமா படிச்சுக்கொள்ளலாம். அப்படி எல்லா வேலையும் செய்யணும். பாடநெறிக்கு பதிவு செய்கையில் வழங்கும் விளக்கமுறை நூலக தொடர்புடைமை, நிகழ்நிலை ஒப்படைகள், வினா கொத்துகள், நிகழ்நிலையாக ஆசிரியருடன் தொடர்புவதற்கான வசதிகள், ஆலோசனை சேவை வசதி ஆகியவற்றை பெறத்தக்கதாக இருத்தல். உங்களுக்கு இப்ப உங்களுக்கு தேவையானது ஒரு தொலைக்கல்வி ரீதியான ஒரு சாதனம் மட்டும்தான் தேவை. இந்த ஒரு சாதனத்திலேயே என்ன செய்யலாம், நீங்க ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பதிவு செய்யலாம், அதுலேயும் தர ஒப்படை வினா கொத்துகள் எடுக்கலாம், ஆசிரியர்கிட்ட சந்தேகத்தை கேட்கலும், அடுத்தது நாம செஞ்ச வினாக்களுக்கான விடைய அனுப்பலாம், விடைய அதிலேயே செய்யலாம். நமக்கு பேப்பரோ பேனையோ மேலதிகமா ஒண்ணுமே தேவைப்படாது. இதுக்குள்ளேயே சகல வேலைகளையும் நம்ம செஞ்சு முடிச்சோம். அடுத்து ரெண்டாவது நாங்க பார்க்க போற விஷயம் வந்து தகவல் தொடர்பாட தொழில்நுட்பம், சுகாதாரத்துறை. மூணாவது பார்க்க போறோம், சுகாதாரத்துறைக்கு எப்படி பங்களிப்பு செய்யுது. முதலாவது, அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஒளியுறு காட்சிகளை பெறத்தக்க கமரா உள்ள உபகரணங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதான் தொழில்நுட்பம் தான். கமரா உபகரணங்களை பயன்படுத்தி வயிற்றுல உள்ள விஷயங்களை என்ன செய்யறாங்க, வெளியே திரையில பாக்குறாங்க. அடுத்து, மருத்துவர்களுக்கும் தாதிகளுக்கும் பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நவீன உபகரணங்கள். புதிதா டாக்டர் வந்துக்கிறார், நேர்ஸ் வந்துக்கிறார், அப்ப அவங்களுக்கு விஷயம் தெரியாது. பழைய டாக்டர்மார், ஸ்பெஷலிஸ்ட், விபிமார் வந்து என்ன செய்வாங்க, ட்ரைனர்ஸ், அந்த புதிய ஆட்களுக்கு என்ன செய்வாங்க, பயிற்சி அளிப்பாங்க. அதுக்கு என்ன செய்யப்படுவது, இந்த தொழில்நுட்பம் பயன்படுவது.
அடுத்தது வைத்தியசாலைகள்ல தகவல்களையும் மருத்துவ அறிக்கைகளையும் பாதுகாப்பதற்கும் அவற்றை அச்சிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் கணனிகளுடன் தொடர்பட்ட உத்திகள். ஒரு நோயாளி வந்து ஹாஸ்பிட்டல்ல பதிகிறதுன்னு சொன்னா பேப்பரை வச்சு இப்ப எழுதுறது இல்லை, என்ன செய்யறாங்க, கம்ப்யூட்டர்ல எல்லா விஷயத்தையும் பதிஞ்சு விட்டு அதுலயே என்ன கொடுப்பனும் பெறுவனும் விஷயங்களை எடுத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுலயே பில்லையும் பிரிண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடலாம். இப்ப இந்த தகவல் வந்து நாம எப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எங்களோட பேரை பார்த்து அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா, எங்களோட நம்பர் அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த தகவல்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவ டாக்டருக்கு அதை பார்த்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்ப அடுத்தது மருத்துவ பரிசோதனைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல் எப்படி பயன்படுது, என்ன என்ன மெஷின் எல்லாம் இருக்குது பாருங்க. நோய்களை இனங்காண்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பவியலை கொண்ட பல பொறித்தொகுதிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் நோய் கடுமையாவதற்கு முன்னர் அதனை இனங்காணலும் அதற்கு உகந்த சிகிச்சை அளிக்கவும் இயலும். அவற்றில் சில பின்வருமாறு: கணனிப்படுத்திய உடலின் அச்சுப்படை X-1 கதிர்பொறி, இதை சொல்லுவோம் கேட் மிஷின்ல ஸ்கேன் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, இப்படி ஒரு இதுல ஆளை இப்படி படுக்க வச்சு இப்படி ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க. கம்ப்யூட்டரைஸ் ஆக்சியல் டொமோகிராஃபி மெஷின் சொல்லி சொல்லுவாங்க, இது கெட் ஸ்கேனிங் சொல்லி சொல்லுவாங்க. இப்பொறியின் மூலம் உடலின் உட்பகுதிகளை வேறு வேறாக முப்பரிமாண முறைப்படி படம் எடுக்கலாம். நோய் நிலைமையை இனங்காண்பதற்கு இது பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அந்த கெட் மெஷின். இதுல எடுக்கிற படம் வந்து இந்த முப்பரிமாண படம் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அடுத்து காந்த பரிவு பிம்பமாக்க பொறி எம்ஆர்ஐ ஸ்கேன், மேக்னெட்டிவ் ரிசோனன்ஸ் இமேஜிங் மெஷின், வானொலி அலைகள், வலிமையான காந்த புலம் ஆகியவற்றின் மூலம் உடலின் உட்பகுதிகளின் விவரமான ஒளிப்படங்களை பெறுவதற்கு இப்பொறி உதவுகின்றது. இதில் காந்த புலங்களை பயன்படுத்தி உடல்ல உள்ள பகுதிகளை விவரமா ஒளிப்படம் எடுக்கிறாங்க. இப்ப இது மூளை தலைய ஒளிப்படம் எடுத்துக்கிறாங்க காந்த இது மூலம். இதுல இருந்து நாம என்ன செய்யறோம், நோய்கள நிலைமைகளை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இதான் ஒரு தொழில்நுட்ப வகை. அடுத்து மின் இதயவரை பொறி, எலக்ட்ரோ கார்டியோகிராம் மெஷின், இசிஜின்னு நாம் சொல்லுவோம். இதயத்தின் துடிப்பை அவதானிப்பதற்கு இப்பொறி பயன்படுகிறது. இதயத்திலிருந்து உடலின் அங்கங்களுக்கு குருதியை வழங்கும் போது இதயத்தில் உண்டாகும் மின் துடிப்புக்கு ஏற்ப உற்பத்தியாகும் அலைவரைப்புகள் தாளில் பதிவு செய்யப்படுது. இதயத்துல என்ன செய்யறாங்களோ இந்த வயர்கள் மூலமா கனெக்ட் பண்ணி போட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஏன்னா இதய துடிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஒரு பேப்பர்ல தருவாங்க. நம்மளுடைய இதயம் எப்படி துடிக்குதுன்னு சொல்லி டாக்டர் பார்த்து போட்டு எங்களுக்கு மருந்து தரக்கூடிய வசதி இருக்கு. இதய நோய் திரையிடற் பொறி, அடுத்து கார்டியாக் ஸ்கிரீனிங் மெஷின், இதயத்தின் தொழிற்பாட்டை கணனி திரையில் காட்டல் இதன் மூலம் நடைபெறுகிறது. இதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி இது காட்டும். இதயத்தின் பல்வேறு தொற்று நிலைமைகளை இனங்காண்பதன் மூலம் தேவையான சிகிச்சைக்கு வழிப்படுத்தல் இதன் மூலம் சாத்தியமாகிறது. தினசரி தொற்று நோய்க்குதா, கிருமிகள் போய்க்குதா, இன்ஃபெக்ட் ஆகிக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இதில் பார்த்துட்டு தான் நமக்கு அதுக்குரிய மருந்துகளை வழங்குவாங்க. இந்த இதய நோய் திரைப்பட கரியில எடுக்கிற படத்தை வச்சு. அடுத்து மின் மூளைய வரைவியற் பொறி, மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கறது தான் இது சொல்றேன். இஇஜி எலக்ட்ரோ என்கெபலோகிராஃபின்னு சொல்றேன். மூளையின் தொழிற்பாட்டை பதிவு செய்வதற்கு உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது. தலையோட்டில் ஒட்டப்பட்ட அளவில் சிறிய உலோக தட்டுகளின் மின் முடிவிடங்கள் மூலம் மூளையிலிருந்து விடுவிக்கப்படும் மின் துடிப்புகள் பெறப்பட்டு மூளையின் தொழிற்பாட்டு தொலைக்காட்சி திரையில் பதிவு செய்யப்படுகிறது. நோயாளி எழும்போது துயிலும் போதும் இப்பொறியின் மூலம் தேவையான பதிவுகள் வழங்கப்படுகின்றன. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று. குருதி சீனியை சோதிக்கும் பொறி, இது நம்ம கையில என்ன செய்வாங்க, ஒரு சின்ன ஊசியால குத்தி போட்டு அதுல பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரத்தத்துல சீனியோட அளவை என்ன செய்வாங்கல்ல பதிவு சோதிக்கிற கருவி தான் இது. இப்பொறியின்
குருதியில் உள்ள சீனியை சோதிக்க பயன்படுகிறது. இவ்வுபகரணத்தின் மூலம் குருதியின் மாதிரி சோதிக்கப்பட்டு சீனியின் அளவு காண்பிக்கப்படும். குருதி அழுத்தத்தை அளக்கும் உபகரணம். பிளட் ப்ரெஷர் பார்க்குற மெஷின் தான் இது. பிளட் ப்ரெஷர் டெஸ்டிங் மெஷின். இவ்வுபகரணத்தை பயன்படுத்தி ஒருவர் ஓய்விலோ அல்லது ஏதேனும் வேலை செய்யும் போது கையில் மணிக்கட்டில் அணிவதால் அவரது குருதி அழுத்தத்தை அளவிட முடியும். கையில நாம் இது ரிஸ்ட் மாதிரி கட்டணும்னு சொன்னா அது வந்து என்ன செய்யணும், நம்ம பிளட் ப்ரெஷரை அளந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்தது நான் பார்க்க போறது டெலிமெடிசின், தொலை மருத்துவம். தூரத்துல இருந்து நம்ம மருத்துவத்தை பெறுவது. சடுதி சுகாதார பாதுகாப்பு, தொலை கிளினிக். தூரத்துல ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கும் போதே அவருக்கு என்ன செய்யறாங்க, சிகிச்சை கொடுக்குறாங்க. தொடர்பாடல் மூலமாக இந்த வேலை வந்து என்னோட கிடைக்கும். ஆம்புலன்ஸ்ல வரக்குள்ள என்ன அவருக்கு செய்யணுன்ற தகவல்கள் வழங்கப்படும். அடுத்து கஷ்டமான மாகாணங்கள்ல இது ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு கொண்டு வர இயலாது அப்படின்னு சொன்னா இங்க இருந்து என்ன செய்யப்படுது, நமக்கு சுகாதார பாதுகாப்பு உடனடியாக வழங்கப்படுது. அடுத்து ஃப்ளைட்ல பறந்துக்கிட்டு ஏதாச்சும் நடந்தா அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதே மாதிரி கப்பல்ல போகல ஏதாச்சும் நடந்தா அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. இருக்கிற இடத்துல இருக்கு. எப்படி சேட்டலைட் உதவியோட தான் இந்த வேலைகள் நடக்கும். அடுத்து நோயாளியே பார்வை செய்யும். வீட்டில் ஆளை வச்சுட்டு அவரை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி வச்சு வீடியோ வந்து இவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். தீவிர கவன அழகு. அதுல என்ன நடக்குது, ஆளை வந்து இதுல கனெக்ட் பண்ணி வச்சு என்ன செய்யறாங்கன்னா இவங்க அவதானிச்சுட்டே இருக்காங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி விஷயத்த அவதானிச்சுட்டே இருக்கு. தொலைப்பயிற்சின்னு சொன்னா என்ன, ஒரு இடத்துல ஸ்பெஷல் டாக்டர் இருந்தா அவர் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல உள்ள ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்குது. அடுத்து மருத்துவ தகவல் வலையமைப்பு. டாக்டர் எப்படி வலையமைப்பு, ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன மருந்து டாக்டர் இல்லாட்டி தொடர்பாடல் மூலம் இன்னொரு இடத்துல கனெக்ட் ஆகி என்ன செய்யறாங்களோ அவங்ககிட்ட உதவிகளை பெற்றுக்கொள்றாங்க. தலைமையகம் அதுக்குரிய வேலைகளை செய்யுது. அடுத்து தொலை அறுவை சிகிச்சை. ஒரு இடத்துல என்ன டாக்டர் இல்லை, அவசரமா ஒரு சிகிச்சை கொடுக்கணும். அப்ப டாக்டர் அங்க இருந்து என்ன அறிவுறுத்தல் கொடுப்பாரு, இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, வீடியோவில் பார்ப்பாரு. பார்த்துட்டு இப்படி இப்படி செய்யுங்க, அதை பயன்படுத்துங்க, இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த ஏற்கனவே சொன்ன ரிமோட் கிளினிக்கல் கேர், தொலை சிகிச்சை பராமரிப்பு. நோயாளி ஒருவர் ஒரு பிரதான மருத்துவமனையுடன் தொடர்பு பட முடியாத சந்தர்ப்பத்தில் நகரத்திலிருந்து தொலைவில் உள்ள பிரதேசத்தில் ஆகாய விமானத்தில் அல்லது பயணிக் கப்பலில் இவ்விடத்தில் இருக்கும் மருத்துவமனையில் பயிற்சி பெற்ற ஒருவர் தொடர்பாடல் வலையமைப்பில் தொடர்புபட்டு மருத்துவமனையின் விசேட மருத்துவரை அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சடுதி சிகிச்சையை வழங்கி பின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவார். ஒரு தூரத்துல உள்ள ஆள் டக்குன்னு என்ன செய்வாரு, டாக்டரோட கனெக்ட் ஆகி அவர்கிட்ட எப்படி என்ன செய்யணும், டெஸ்ட் எய்ட் என்ன கொடுக்கணும், முதலுதவின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முதலுதவியை கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு தான் கொண்டு போவாங்க என் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்படி கொடுக்காம கொண்டு போனவங்க போற வழியிலேயே அவர் என்ன செய்யலாம், இறந்துட சந்தர்ப்பம். அதாவது வீட்டில இருந்து சிகிச்சை. அது நான் வீட்லயே நான் மிஷின்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நாமளே நமக்கு என்ன செய்யறது, சிகிச்சை அளிச்சு கொள்வது. நோயாளி வீட்டில் தங்கி அவருடைய நிலைமையை சோதிப்பதற்கு இணைப்பு கண்காணிப்பு தொகுதியை பயன்படுத்தணும். சிகிச்சை தேவை வரும்போது மருத்துவமனையில் சேருது. செக் பண்ற வீட்டுல இருந்து நோய் கூடுதலோட ஹாஸ்பிட்டலுக்கு போவார். இல்லாட்டி அவர் வீட்டுல வச்சு என்ன செய்வாங்க, சிகிச்சையை பெற்றுக்கொள்வார். தொலை மருத்துவத்தால் அறிவுறுத்தல்களை பெறலாம். ஒரு பெரிய டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து என்ன செய்வாரு, அந்த இடத்துல உள்ள ஒரு டாக்டரோட கனெக்ட் ஆகி எப்படி மருத்துவ சிகிச்சை செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுப்பார். தொலை மருத்துவத்தால் அறிவுறுத்தல் பெறல். அடுத்து தொலை அறுவை சிகிச்சை. சரியா, டாக்டர் டீம் ஒன்று என்ன செய்யும், ஒரு இடத்துல இருக்கிற ஆளுகளை எப்படி ஆப்ரேஷன் பண்ற சர்ஜரி பண்றதுன்ற விஷயத்த கண்காணிச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க.
விசேட மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனையில் மருத்துவர்கள் சடுதி அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய போது தொடர்பாடல் வலையமைப்புடன் தொடர்பட்டு வெளிநாட்டில் அல்லது நகரில் இருக்கும் விசேட மருத்துவரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அறுவை சிகிச்சையை செய்யத்தக்கதாக இருத்தல். அது தொலைப்பயிற்சி. என்ன செய்யறது? இணையதளத்தை பயன்படுத்தி இன்னொரு இடத்துல இருந்துக்கிட்டே வேறொரு இடத்துல உள்ள ஆட்களுக்கு வந்து பயிற்சி வழங்குற ட்ரைனிங் கொடுக்கிறது. மருத்துவமனை பணியாளர் குழுவின் பயிற்சியின் போது மிக கிட்டிய பயிற்சி நிலையத்தில் தொடர்பாடல் வலையமைப்பு தொடர்பை பயன்படுத்தி விசேட மருத்துவ அறிவுறுத்தல்களையும் பயிற்சிகளையும் பெறத்தக்கதாக இருத்தல். அடுத்து விவசாய தொழில். என்ன செய்வோம்? இதையும் பார்ப்போமா? முடிப்போம். சொல்லுங்க. பார்ப்போம் சார். அது முடிப்பு. சரி. விவசாய தொழில். விவசாய தொழில் என்ன? விவசாய தொழில் புதிய புரட்சியை ஏற்படுத்துவதில் தகவல் தொடர்பான தொழில்முறை வெற்றி ஈட்டியுள்ளது. விவசாயத்துல என்ன விஷயங்களை பயன்படுத்துறான்னு இதுல பாக்குறோம். நிறைய விஷயங்கள்ல விவசாயத்துல தொழில்நுட்பம் பயன்படுத்துறதால வெற்றி வந்து கிடைச்சி. முதலாக வானிலை அளவீட்டு பொறி மூலம் வானிலை, காலநிலை, மழை வீச்சு, காற்றட திசை ஆகியவற்றை நிலைமைகள் பெறப்பட்டு அவற்றிற்கேற்ப பயிர் செய்கைக்கும் அறுவடைக்கும் உகந்த காலம் தீர்மானிக்கப்படும். இந்த மிஷினை பயன்படுத்தி வானிலையை அவதானிக்கிறாங்க. இது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கருவி. அடுத்து தன்னியக்க வண்டு கட்டுப்பாடு பொறி. இப்பொறியின் மூலம் பயிர்களுக்கு வண்டுகளினால் ஏற்படும் சேதத்தை தவிர்க்கலாம். பூச்சிகள் இடம்பெயரும் திசைகளை அவற்றின் செறிவையும் கணனித்திரையில் அவதானிப்பதன் மூலம் இந்த ஆற்றலை பெறலாம். பூச்சிகளை என்ன செய்ய கவர்ந்து அதை கொண்டு எடுக்கக்கூடிய வேலையை இந்த பொறி தான் என்ன செய்யுது. அடுத்து பயிரிடும் நிலத்தின் நிலைமையை அளவிடும் பொறி. இந்த இடத்துல மரம் நட்டு எழுமான்னு சொல்லி பாக்குறது. இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி அந்த இடத்த பார்த்ததோட அது வந்து என்ன செய்யும்? இப்பொறியின் மூலம் பயிரிடும் நிலத்தின் நிலைமையை ஈரழிப்பு, செழிப்பு சோதித்து அது பயிர்களுக்கு உகந்ததென தீர்மானிக்கப்படும். நட்டு எழும்டா நட்டுவாங்க, அப்படி இல்லாட்டி வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க. அடுத்தது சொட்டு முறை நீர்ப்பாசனம், ட்ரிப் இரிகேஷன். தண்ணியை உரிய நேரத்துக்கு மரங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான தொழில்நுட்பம் தான் இது, ட்ரிப் இரிகேஷன். தண்ணியக முறையாக தொழிற்படும் பொறி நாம் வழங்கும் தரவுகளுக்கு ஏற்ப தொழிற்பட்டு பயிரிடும் நிலத்திற்கு தேவையான நீரை கட்டுப்பாட்டுடன் வழங்குகின்றது. ஆகவே அனாவசிய நீர் நுகர்ச்சியையும் நீர் இல்லாமல் போவதால் விவசாயம் அழிவதையும் தவிர்க்கிறார்கள். அது தண்ணியக்க களை அகற்றும் பொறி. இந்த வீடியோல எல்லாம் இதை காட்டுறாங்க. இந்த மெஷின்ல களைகள் அகற்றுறது. ஒரு பயிரிடும் நிலத்தில் பயிர்களுக்கு இடையே அங்கும் இங்கும் சென்று கொண்டு வழங்கப்படும் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப பயிர்களையும் களைகளையும் வேறுபடுத்தி இனங்கண்டு களைகளை மட்டும் அகற்ற பொறி தான் இது. அது ரொபோ தொழில்நுட்பவியல் மூலம் செடிகளை நட்டுது. ரொபோவில் மரத்தை கொடுத்து விட்டா அது வந்து உரிய இடத்துல என்ன செய்யும், அப்படியே நட்டிக்கிட்டே வரும். பெரிய பயிரிடும் இடத்தில் செடிகளை அங்கும் இங்கும் கொண்டு செல்வதற்கு செடிகளுக்கு இடையே சீரான இடைவெளி பேணி நாட்டி கொள்வதற்கும் இந்த ரொபோ பொறிமுறையை பயன்படுது. இது நேரா அழகா இடைவெளி விட்டு உரிய முறையில் என்ன செய்யும், அதிக மரங்களை ஒரே தடவையில நட்டக்கூடிய வசதி இந்த ரொபோவுக்கு இருக்கு. அதே மாதிரி நட்டுன மாதிரி அடுத்தது ரொபோவை பயன்படுத்தி அறுவடை செய்யுது. அந்த கேமரா இது ரொபோவில் தானியங்களை பார்க்குது, பார்த்துட்டு அந்த தானியங்கள் பழுத்துதான்னு பார்க்குது, பார்த்து போட்டு உடனே அந்த பழங்களையோ மரக்கறிகளையோ என்ன செய்யுது, அறுவடை செஞ்சு எடுக்கு. பயிர் நிலைமையை சோதிப்பதற்கும் அதன் மூலம் அறிக்கையிடுவதற்கும் பெரிய பயிரிடும் நிலத்தில் அறுவடை செய்யும் இடர்பாட்டை தவிர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ரொபோ பொறிகள் உள்ளன. அந்த பொறிகள் தான் இது. அடுத்து பச்சை இல்லம், கிரீன் ஹவுசஸ். பயிர் செய்கையில் விவசாயி தனது பயிர்களை இயற்கை அனர்த்தங்களிலிருந்து கடும் வெயில், மழை, வெப்பநிலை, குளிர்பூச்சிகள், கொள்ளை நோய் பாதுகாக்க ஒரு சிறந்த
தீர்வாக பச்சை இல்லத்தை அறிமுகம் செய்யலாம். பச்சை இல்ல கட்டுப்பாட்டிற்காக தகவல் தொடர்பாடல் பயன்படுத்தப்படும். இப்போ நுவரெலியாவும் எல்லாம் எடுத்தீங்கன்னா பூ மரங்கள், அதே மாதிரி ஸ்ட்ராபெரி மரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பச்சை இல்லத்துக்குள்ள தான் என்ன செய்யறாங்க, பயிரிடுறாங்க. இந்த சூட்டில் இருந்து அதை பாதுகாக்கும். தொழில்நுட்பவியலை பயன்படுத்துவதன் மூலம் பயிர் செய்கைக்கு உகந்தவாறு ஒளி, நீர், வாயு ஆகியவை கட்டுப்படுத்தப்படுகின்றன. பச்சை வீட்டு தொழில்நுட்பம் மூலம் மிக உயர்ந்த நிலைமையில் உள்ள உற்பத்தி பொருட்களை சந்தைக்கு சேர்த்ததன் மூலம் சாத்தியம். ஸ்ட்ராபெரி போன்ற பொருட்கள் வந்து இதுல என்ன செய்து சந்தைக்கு கொடுக்குறாங்க. நல்ல விலையான பொருட்களுக்கு தான் அது சாத்தியம். விலங்கு பண்ணை, மீன்பிடி தொழில் ஆகியவற்றில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படும். விலங்குகள் முதலாவது வானொலி சைகை அடையாளமிடுதல் உபகரணம். இந்த காதுல ஒட்டுவோம், நீ பார்த்திருப்பீங்க, நம்மட பிரதேசங்களே இருக்குது. மிருகங்கள் எங்க போகுது வருவது, எத்தனாவது மிருகம் அப்படின்னு அடையாளம் கண்டதுக்கு இது காதுல சீல் பண்ணி அதை என்ன செய்யறாங்கன்னா தோடு மாதிரி போட்டு விட்டாங்க. விலங்குகளை கணக்கிடுதல், எத்தனை மாடி இருக்குது என்று கணக்கிடு. இடங்காணல், அவை இருக்கும் பிரதேசத்தை அறிதல். மேய்ச்சலுக்கு போய்த்ததுன்னு சொன்னா எந்த இடத்துல மேய்ச்சலுக்கு போய்த்தது அறியுது ஆகியவற்றிற்காக விலங்குகளின் உடலில் வானொலி மீடிடன் அடையாளம் அறிதல் உபகரணம் பொருத்தப்படும். இந்த உபகரணம் தான் இது மஞ்சளா இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ், வானொலி சைகை அடையாளமிடுதல் உபகரணம். நிலைமை கட்டுப்பாடு, தனியக முறையில் தொழிற்படும் இப்பொறி பசுமாடுகளின் சுகாதார சோதனை, பாலை பெறுதல், பாலின் நிலைமையை சோதித்தல் ஆகியவற்றிற்காக பயன்படுத்தும். மாடுகள்ல இருந்து இதுதான் என்ன, மாடுகளை செக் பண்ணி அதுக்கு தேவையான மருந்தை கொடுக்கறது, அதுல உரிய நேரத்துக்கு பாலை கறக்கிறது, சுகாதார நிலைமைகளை கூட்டுற விஷயங்களை இந்த நிலைமை கட்டுப்பாடு இயந்திரம் தான் என்ன செய்யுது மேற்கொள்ள. அடுத்து விவசாய பண்ணையில பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா கூட்டப்பட்டி. விவசாய பண்ணையை கல்வர்களிடமிருந்து வேறு தொல்லைகளிலிருந்தும் பாதுகாப்பதற்கு மூடிய சுற்று க்ளோஸ் சர்க்கிட் டிவி, சிசிடிவி பயன்படுத்தப்படுகின்றது. கம்பி இல்லாத வயர்லெஸ் தொழில்நுட்பவியலின் மூலம் தொடர்புபடுத்தி விவசாய பண்ணையில் இருந்தும் தொலைவில் உள்ள இடத்திலிருந்தும் அவதானிக்கலாம். இது கனெக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் நாம போற இடத்துல நம்மளோட போன்லயே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி நாம பார்த்துக்கொள்ளலாம். அப்போ அது பாதுகாப்புக்கு, விவசாய பண்ணையில பாதுகாப்புக்காக அது பயன்படுத்தப்படுவது. இது விவசாய பண்ணை முகாமை, ஸ்கூல் முகாமை மாதிரி இங்க விவசாய பண்ணையே ஒரு இடத்துல இருந்தே நாம என்ன செய்யலாம், அதுல பார்த்து எப்படி வேலை நடக்குதுன்னு பார்த்துக்கணும். விவசாயத்தை ஒரு விவசாய பண்ணை பற்றிய அறிக்கைகளை பேணுவதற்கும், இலாபத்தை நட்டத்தையும் கணிப்பதற்கும், தொழிலாளர்களின் சம்பளம் பற்றிய தகவல்களை